அவனே அப்பா அப்பா என்னடா டைனிங் டேபிள் முன்னால நின்னு அப்படியே விரலால தாளம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, அது ஸ்வீட்டு. ஆமா, ஸ்வீட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம்னு சொன்னேன். அப்புறம் என்ன? ஆமாப்பா, அதுதான் பாருங்க, பொறுப்பே இல்லாம எங்க வச்சிருக்காங்க பாருங்க. அதான் உள்ள கொண்டு போய் வைக்கலாமேன்னு. டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? என்ன கவருக்குள்ள ஏதாவது வெடிகுண்டு வச்சிருக்கியா? அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா நான் தான் பாக்குறேன்னு சொல்றேன்ல. ஆஹா, மல்லிப்பூ. இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். வேணாம்ப்பா. அட அல்வா. ஏய் மவனே, இதுக்குத்தான் அங்கேயும் இங்க அலைஞ்சிட்டு இருந்தியா நீ? ஐயோ அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. பூ வந்து சாமிக்காக, அல்வா வந்து நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்காக. ஓ அப்படியா? அப்படின்னா நானே சாப்பிட்டுக்கிறேன் அல்வா. அதெல்லாம் வேணாம், கொடுங்கப்பா. எனக்கே போங்க பாக்குறியா? சரிட்டா. மருமகளே, பார்த்தல்ல, என் புள்ள உனக்காகத்தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். யாருக்கும் தெரியாம குடுக்கணும்னு நினைச்சா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. மாமா, உங்களை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் நடக்குமா? அப்படி சொல்லு மருமகளே. போமா போ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இனிமேலாவது சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். என்ன? அத்தை, என்னத்த இதெல்லாம்? சீனு மாமா அவளுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வராரு. எனக்கு ஒண்ணும் புரியல சாரு. ஏன்னா அவன் கடன் அடைக்கிறதுக்கு அந்த மாயா தானே காசு கொடுத்திருக்கா. அதான் அவன் மனசு மாறிட்டான் போல இருக்க. நீ நாம நினைச்சது நடக்குமானே தெரியல. என்ன சீனு, ரொம்ப சைலண்டா இருக்க? ஏதாவது சொல்லணுமா? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. அப்படியா? சரி. ஆமா, ரூம்குள்ள ஏதோ ஒரு வாசனை வருதே. அப்படியா? எனக்கு எதுவும் வரலையே. இல்லையே, பூ வாசனை வருது. அப்புறம் நெய் போட்டு அல்வா செஞ்ச வாசனையும் வருது. அதுவா, சாமிக்கு போட பூ வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். நான் மறந்து போய் ரூம்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இந்தா, நீ பூ வச்சுக்கோ, அல்வா வேணும்னா சாப்பிட்டுக்கோ. மாவனே, டேய், தெரியாத மாதிரி குடுக்கறியா? சரிங்க. விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணே, நான் தான் வர சொன்னேன். எதுக்கு பத்மா தரகர வர சொல்லிருக்க? அதானே, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல யார் இருக்கா? ஏன நம்ம வீட்டு பொண்ணு சாரு இருக்கால்ல, அவங்க கண்ணுக்கு தெரியலையா? சாரு தான் இந்த வீட்டுல கண்ணு தெரியாம இருக்கா. ஆனா அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது யார் கண்ணுக்குமே தெரியல. அவளை பத்தி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. தங்கச்சி, இப்ப யார் அவளை பத்தி யோசிக்காம இருக்கா? மச்சான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன? பத்மா, இப்போ நீ சாருவை பத்தி சொல்றதுக்கும் தரகர வர சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணே, சாரு நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம சாரு நம்ம வீட்டுல ரொம்ப நாளாவே தங்கிட்டு இருக்கா. ஊருக்காரங்கள ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதான் சாருக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க சொல்லதான் தரகர வர சொன்னேன். அத்தை இப்படி சொல்றாங்க, என்னால இத நம்பவே முடியலையே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்கு. பரவாயில்லையே,
அம்மா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல விஷயம்தான் பத்மா. நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. நடந்த பிரச்சனையில நான் கூட இத யோசிக்கல. ஆனா நான் அப்படி அவளை பத்தி யோசிக்காம இருக்க முடியாது இல்லன்னு. ஏதோ ஒரு வகையில இவளுக்கு இப்படி ஆனதுல நானும் ஒரு காரணம்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும்னு. தரகரே, இங்க பாருங்க. சாருக்கு கண் பார்வையெல்லாம் தெரியாது, ஆனா நல்லா படிச்சிருக்கா. கூடி சீக்கிரத்துல அவளுக்கு கண் ஆபரேஷன் பண்ணா பார்வை கிடைச்சிரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரனா பார்த்து சொல்லுங்க. அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சுதான் சொல்றீங்களா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? சாரு எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பா? அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ல. என்ன திடீர்னு மாத்தி பேசுறாங்க அத்தை? எதுவும் சரியில்லையே. சரிதான் பத்மா. இந்த வீட்ல அடுத்து நடக்க போற கல்யாணம் சாருவோடதுதான். ஏற்கனவே நான் சாருவோட அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதனால மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பெரியப்பா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? உனக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணுமா? ஊருக்கு நடுவுல வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் பெரியப்பா, எனக்கே கண்ணு தெரியாது.